நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி சிவாலாம் எப்படி பேசுறீங்க நீங்க பார்லிமெண்ட்ல? வெட்கமே இருக்காதா? இந்த வக்ஃப் போர்டு விஷயத்துல இந்த திருத்தத்தை அப்போஸ் பண்ண எல்லா பார்ட்டியுமே ஹிந்து விரோதிகள் தான். நீங்க எல்லாரும் உங்களுக்கெல்லாம் வெட்கம் மனமே இருக்காதா? அவ்வளவு பகிரங்கமா ஹிந்து விரோதமா இருக்கீங்களா? ஆகவே இது ராஜ்யசபாலையும் நிறைவேறும். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி சிவாலாம் எப்படி பேசுறீங்க நீங்க பார்லிமெண்ட்ல? வெட்கமே இருக்காதா? திராவிட முன்னேற்ற கழகம்னா வெட்கம் உதுத்து போட்ட கட்சின்னு சொல்லுவீங்களா? முஸ்லிம்களின் மத உரிமையில் தலையிடுறீங்க. நான் கேட்கிறேன், வெட்கமே இல்லாம 40,000 ஹிந்து கோவில்களை ஆக்கிரமிச்சு கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறது இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம். வெட்கமா இல்ல உங்களுக்கு? அது ஹிந்துக்களோட ரைட் இல்ல. உங்களுக்கு நம்ம ஊர் சம்பவம் சொல்றேன். நேற்று நடந்தது இங்க 9வது வீதியில காரைக்குடில என் வீட்டுக்கிட்ட இருக்கிற நல்லமுத்து மாரியம்மன் கோவில். அந்த கோவில்ல இந்த வருஷம் மட்டும் உண்டியல அறநிலைத்துறை 4 லட்சத்திலேருந்து 6 லட்சம் வரை உண்டியல் எடுத்துட்டு போயிருக்கீங்க. நான் கேட்கிறேன், கோவில்ல உண்டியல்ல விழுந்த காசு எடுக்கிறிய வெக்கம் இல்ல உங்களுக்கு? ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறீங்களா? அறநிலைத்துறை விளக்கு போடுறீங்களாயா? வெக்கமா இல்ல? அந்த பணத்தை திருடிட்டு போனீங்கன்னு சொல்லல. நான் இந்துக்களோட மத உரிமைகளை இப்படி தட்டி பறிக்கிற வெக்கங்கட்ட திமுகவின் எம்பி ராஜ்யசபால பேசலாமா? லோக்சபால பேசலாமா? அதுவும் நான் கேட்கிறேன், தமிழக முதலமைச்சர் லெட்டர் எழுதுறாராம், பெட்டிஷன் பார்ட்டியா போயிட்டார் முதலமைச்சர். எப்படி எழுதுவீங்க? தமிழ்நாட்டில் இவ்வளவு நடந்திருக்கே. ஹெச் ராஜாவுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாதா? ஹோல் நேஷனல் மீடியா வாஸ் தேர் இன் திருச்செந்துறை when I was there. அப்ப அந்த ஹிந்து கோவில் முஸ்லிம்கள்ட்ட கொடுத்துருவீங்களா? ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகங்கிறதுக்கு இந்த வக்ஃப் போர்டு விஷயத்துல இந்த திருத்தத்தை அப்போஸ் பண்ண எல்லா பார்ட்டியுமே ஹிந்து விரோதிகள் தான். ஏன்னா காங்கிரஸ் பத்தி நான் சொல்லவே வேண்டாம். ராகுல் காந்தி என்ன சொல்றார்? ஐ நாட் ஒன்லி அப்போஸ் பிஜேபி ஆர் ஆர்எஸ்எஸ், ஐ அப்போஸ் இந்தியன் ஸ்டேட். இந்தியன் கவர்மெண்ட் சொன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன், யார் வேணா இருக்கலாம் அரசாங்கத்தை. ஐ அப்போஸ் இந்தியன் ஸ்டேட் சொன்ன தேச துரோகி இந்த ராகுல் காந்தி. அப்ப அந்த தேச துரோக கட்சி பிசிகா, நீங்க எல்லாரும் உங்களுக்கெல்லாம் வெக்கம் மனமே இருக்காதா? அவ்வளவு பகிரங்கமா ஹிந்து விரோதமா இருப்பீங்களா? ஆகவே இது ராஜ்யசபாலையும் நிறைவேறும். இதை எதிர்ப்பவர்கள் நிச்சயமாக மக்கள் முன்பாக தோலுரிக்கப்படுவார்கள். 26 தேர்தலில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், பிசிகா ஹிந்து விரோத கும்பலுக்கு ஓட்டு போடாதேன்னு பகிரங்கமா கேட்போம். ஏன்னா நீங்கள்லாம் ஹிந்து விரோதிகள். அதுக்கு அடுத்து பாருங்க, நம்ம பெட்டிஷன் சீஃப் மினிஸ்டர் திருப்பியும் கச்சத்தீவு 4 நாள் முன்னாடி கூட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தெளிவாக பேசி, கவிஞர் கனிமொழி தமிழக மீனவர் பிரச்சனையை பற்றி, தமிழக மீனவர்கள் நீங்க இந்திய மீனவர்களா நினைக்கல. நீங்க கச்சத்தீவு இந்திய மண்ணா நினைக்கலையே, தமிழ் மண்ணா நினைக்கலையே, தார பார்த்தீங்களே. திருமதி காந்தி அவர்கள் அதை கொடுத்தப்ப ஒரு முனகல் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி தென்முந்தாருக்கு எதிராக, சார் மொழி பற்றுன்னா மாநில பற்றுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? மதராஸ் மனதேன்னு கேட்டு பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். அது பற்று, மொழி பற்று, மண் பற்று. அதெல்லாம் இந்த திமுக இருக்கா? அது இல்லை. இன்னைக்கு என்ன தீர்மானம் நிறைவேற்றுங்க? கொடுத்தது நீங்கள், குற்றவாளிகள் நீங்கள். அதனால சொல்றேன், நான் இந்த ஆட்சி நீடித்தாலே அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு வெறும் சாராயம், கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் என்ன வேணா சொல்லலாம், கஞ்சா, அது மட்டும் இல்லை, சிந்தட்டிக் ட்ரக், மெத்தபெட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் 8 வயசு குழந்தை உபயோகப்படுத்துதுன்னு செய்திகள் பார்க்கணும். அடுத்த தலைமுறை நாசமா போகாது. நான் கேட்கிறேன், இந்த செய்தியை பார்த்தும் ஸ்டாலினுக்கு தூக்கம் வருதா? நாடாளுமன்றத்தில் நேற்று பேசுறீங்க, இந்த வகுப்பு வாரிய திட்டத்தில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம்பெற மாட்டார்கள். ஆனால் நிர்வாக பணிகளை மேற்பார்வையிடுவதற்கு அதிகாரிகள் ரைட் செய்யணும்னு சொல்றாரு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இங்க பாருங்க, ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தெரியுமா உங்களுக்கு? இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1959.
செக்ஷன் 10 என்ன சொல்லுது? செக்ஷன் 10 என்ன சொல்லுது? எனி ஆஃபீஸர், எம்ப்ளாயி ஆர் சர்வெண்ட் ஆஃப் தி ஹெச்ஆர்என்சிஇ டிபார்ட்மெண்ட் cannot be அதாவது should be a professing Hindu. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். If he doesn't profess Hinduism, he ceases to be eligible. சரி, இது சம்பந்தமா அதை பற்றி டீல் பண்ணக்கூடாதுன்னு பேசுவீங்களா? அது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் இப்போ நீங்க கேட்ட கேள்வி. நான் சாஃப்டா சொல்ல விரும்புகிறேன். அது எப்படி அதிகாரி வந்து முஸ்லீமா இருந்தால் தான் வக்ஃப் போர்டை பற்றி டீல் பண்ணலான்னு சொல்ல முடியுமா? முடியாது. நான் இப்போ உங்களுக்கு வரிசையா உதாரணம் சொன்னேன். நானே நேரம் போன உதாரணங்கள். ஆதித்த கரிகாலன் கட்டின கோவில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா சார்? என்ன அயோக்கியத்தனங்கிறேன் நான். இந்து வழிபாட்டு தலங்களை, ஏழை எளிய இந்துக்களுடைய வீடுகளை, நிலத்தை கொள்ளையடிக்கிற ஸ்கீமுக்கு பேர் தாங்க வக்ஃப் போர்டு. இன்னைக்கு இந்த திருத்த சட்டத்தை எல்லா ஊர்லையும், போபால்ல, மும்பையில எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் வரவேற்றிருக்காங்க. தேங்க்யூ மோடி பேனரோட. காரணம் என்ன? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வக்ஃபுக்கு எவ்வளவு லேண்ட் இருக்கு தெரியுமா? 12,40,000 ஏக்கர் நிலம். இந்தியாவிலேயே இராணுவம், ரயில்வேக்கு அடுத்து அதிகமான பிக்கெஸ்ட் லேண்ட் ஓனர் வக்ஃப் போர்டு.